Hi friends, இனி நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nordோட full specification தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது வந்து ஃபியூ டவுன்லோட் டிஸ்பிளேன்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்னஸாகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க இந்த மொபைல். இது நல்ல பிரைட்னஸையும் கொடுக்கும். ஏன்னா ஃபியூ டவுன்லோட் டிஸ்பிளே அண்ட் 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. இதுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிஸ்பிளே சூப்பர்னா நம்ம சொல்லி ஆகணும். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 64GB இதான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 64GB கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் ஏன் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா LPDDR4Xன்றதை கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு லேக் இல்லாமல் அடுத்த ஆப்பில் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் தான் வேறு லெவலில் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசரும் வேறு லெவலில் தாங்க பண்ணிருக்காங்க. இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G அந்த ப்ராசரை கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர். இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 845 அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கிராஃபிக் பார்த்தீங்கன்னா Adreno 620 அது கொடுத்துருக்காங்க. இது கிராஃபிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் பப்ஜிலாம் லேக் இல்லாமல் நல்லாவே விளையாட முடியும். இது பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதோட OS பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஒரு பர்ஃபார்மனுடைய OS. ஏன்னா இது எல்லாரோட ஃபேவரட்டும் கூட. இதில் ஆட்ஸே கிடையாதுங்க. அதனால இது நல்ல ஒரு OSன்னு நம்ம சொல்லலாம். இதில் NFC இருக்கான்னு கேட்டிங்கன்னா NFC இருக்குங்க. இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MB கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா IMX586 இந்த சென்சார் தாங்க. இது நல்லாவே பர்ஃபார்மனுடைய ஒரு சென்சார். இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சரை கொடுத்துருக்காங்க. இதில் செகண்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமராங்க. இதில் 8 MB கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.3 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் கேமராவில் நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 119 டிகிரி வரைக்கும் நீங்கள் அல்ட்ரா வைட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடுத்துக்க முடியும். இதில் தேர்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB கொண்ட ஒரு மேக்ரோ கேமராங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக அதாவது ஃபோர்த்தாக இருக்க கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 MB கொண்ட டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MB கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.5 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MB கொண்ட f2.5 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் கேமராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டூயல் கேமரா செட்டப்போடு வருதுங்க இந்த மொபைலில். இதில் கேமரா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா 4Kல எடுக்க முடியும். அதாவது ரேர் கேமராவிலையும் எடுக்க முடியும், ஃப்ரண்ட் கேமராவிலையும் எடுக்க முடியும் 30 fps வரைக்கும். இதில் 1080p சப்போர்ட்டும் இருக்குங்க. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4115 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 30 வாட் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா USB Type C தாங்க. கடைசியில் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 184 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஜாக் கிடையாதுங்க. என்கிட்ட ப்ளூடூத் இயர்ஃபோன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கிக்கலாங்க. என்கிட்ட ஒயர் இயர்ஃபோன் தாங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு ஆப்ஷனை பார்க்கலாம். பட் இது பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு வருது. நீங்கள் வேறு மொபைல்ஸை ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டாப் 7 மொபைல்ஸ் 130,000 இந்த மந்த்துக்கான கலெக்ஷன் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மூவி ரிவ்யூ சேனல். அந்த சேனலை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது OnePlus Nord வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.